சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெல்கம் டு சைஸ் அகாடமி. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அது உண்மையாவே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஒரு 100 பேர் அட்டெண்ட் பண்ணா கூட போதும்பா அப்படின்னு நினைச்சு தான் அவங்க ஆக்சுவலா கொஸ்டின் போட்டாங்க. அது ஃபேமிலி உமன்ஸ் வந்து இந்த டயத்துல தான் ஃப்ரீயா இருப்பாங்கன்னு அந்த டைம் டார்கெட் பண்ணியே போடுவாங்க. ஸோ ஓகே, சந்தோஷம் தான். ஏதோ ஒரு வகையில எல்லாருக்கும் அது பயனா இருக்கணும்னு சொல்லி தான். பட் 100 பேர் அட்டெண்ட் பண்ணாலும் போதும்னு பார்த்தா, ஒரு நாளைக்கு 10,000 பேருக்கு மேலேயே அந்த கொஸ்டின்ஸ் வந்து அட்டெண்ட் பண்றாங்க கம்யூனிட்டி போஸ்ட்ல. ஓல்டு கொஸ்டின் புக் எடுத்து கையில குடுத்துட்டேன். அதுல இருக்கிற எல்லா கொஸ்டினையும் நீ டே டூ டே போட்டுக்கிட்டே இருங்க. இன்னும் அதிகப்படுத்தி போட்டுட்டே இருங்க. கண்டிப்பா அதுலேருந்து நெறைய கொஸ்டின்ஸ் வரும். அப்ப அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் பெனிஃபிட்டா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு தேங்க் பண்ணணும்னு சொன்னாங்க. அடுத்து ஃபேமிலி உமன்ஸ் வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி எனக்கு கொஸ்டின் கேளுங்க. நான் அத படிச்சுட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்களும் கொஸ்டின் கேட்பாங்க. அவங்க அதில அவ்வளோ சந்தோஷமாவாங்க. ஸோ அத ஏன் எல்லாருக்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு. இப்ப நான் வந்து ஒரு 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 பிளான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னோட சைட்ல ஒரு பிளான் போய்க்கிட்டு இருக்கு. இவங்க வந்து அத செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, சூப்பர் விஷயம். நல்ல விஷயம்ப்பா. எனக்கு தானே பெனிஃபிட்டா இருக்கும். அதனால இத பண்ணலான்னு சொன்னேன். ஸோ அது தேங்க் பண்ணணும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கலாமா? ம். ம். அனைவருக்கும் வணக்கம். டெய்லியும் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஒவ்வொரு கொஸ்டின் குடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்க அட்டெண்ட் பண்றது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. இந்த மாரி எக்ஸாம் கன்டினியூவா இந்த மாரி கொஸ்டின் நான் குடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்னொன்னு பார்த்தோம்னா, சார்ட்ட நான் ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த மாரி ஸ்டூடண்ட்லாம் என்ட்ட கால் பண்ணி கேட்டாங்க. மேம் கொஸ்டின் நான் கொஸ்டின் படிச்சது கேளுங்க. கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. நானும் 2, 3 ஸ்டூடண்ட்டுக்குலாம் அட்வைஸ் பண்ணி, அவங்க சிச்சுவேஷன சொல்லுவாங்க. இவங்க புரிஞ்சுகிட்டு, சரி மேம் நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க ஆன்சர் பண்ண முடியுமான்னு சொல்லி அவங்க அந்த மைண்ட்லேருந்து கொஞ்சம் மாத்திட்டு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சுருவேன். மேம் இந்த மாரி கொஸ்டின்லாம் எனக்கு தெரியாது மேம் அப்படின்னு சொல்லி ஒரு மாரி சொன்னாங்க. ஒரு ஒரு 3 கொஸ்டின்ல யாராவது 1 எதுக்கு கொஸ்டின் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணாங்க. ஏதாவது கால் பண்ணுவாங்க. ஆக்சுவலா ம். நான் நெறைய நேரம் பார்த்துருக்கேன். கால் பண்ணி எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு மேடம். நான் எப்படி படிக்கணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த மைண்ட மாத்துறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4 கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க சொல்ல முடியுமான்னு பாருங்கன்னு 4 கொஸ்டின் ஈஸியா கேட்டுறது. ம். அவங்களும் 4 கொஸ்டின் ஈஸியா சொல்லிருவாங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இது இது இவ்வளவு தெரிஞ்சிருக்குல்ல. அப்புறம் ஏன் நீங்க இப்படி பண்ண மாட்டீங்கன்னு, அப்படியா அப்படின்னு அவங்க மைண்ட மாத்திட்டு, அப்புறம் அட்வைஸ் பண்ணிட்டு, அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஸ்டார்ட்டிங்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ம். 2 லெசன் குடுத்து படிச்சுட்டு வாங்கக்கா. ஈவினிங் வந்து நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கிறேன். அதே மாரி அவங்க படிச்சுட்டு வந்து ஈவினிங் கொஸ்டின் கேட்டு இவங்க ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுடைய மைண்டே வந்து டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. இது மிகப்பெரிய இது ஒரு மேஜிக் மாரி தான். ஸோ அத YouTubeல செஞ்சா நல்லா இருக்கும்ல. டெய்லி 2 லெசனு. 6த் டூ 12த் வரைக்கும் சோசியல் சயன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 டூ 120 பாடம் இருக்கு. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதுல ஹையர் ஸ்டாண்டர்ட்லாம் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். லோ ஸ்டாண்டர்ட் வீடியோ குடுப்பேன். எல்லாமே நான் குடுப்பேன். தமிழா இருக்கட்டும், சோசியல் எல்லாமே குடுப்பேன். அத தாண்டி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஷெட்யூல் மாரி ரெடி பண்ணி உங்களுக்கு குடுத்துருவாங்க. டே டூ டே 2 பாடம். டே டூ 2 பாடம். நீங்க அது எந்த நேரம் வேணாலும் படிச்சு வச்சுக்கோங்க. மதியம் 12 மணிக்கு ஷார்ப்பா 12 மணிக்கு தானப்பா? 12 மணிக்கு. 12 மணிக்கு ஷார்ப்பா வந்து இவங்க 20 கொஸ்டின் கேட்க போறாங்க. கேட்ட உடனே நீங்க வந்து இந்த ஆன்ஸர நீங்க கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டாலும் சாரி, கீழ கமெண்ட்ல நீங்க டைப் அடிச்சு போட்டாலும் சரி. சில பேர் கமெண்ட் ம். டைப் அடிக்க கூட தெரியாம ஓகே, இருக்கலாம். ஓகே. தமிழ் டைப், இங்கிலீஷ் டைப்பிங்ன்னு ஒரு சிரமம் இருக்கலாம். நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி அதுல நீங்க எத்தன ரைட் ஆனீங்க, எத்தன தப்பானீங்கன்னு கூட போடுங்க. அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். இப்ப கம்யூனிட்டி போஸ்ட்ல ஏன் தொடர்ந்து கொஸ்டின் போடுறாங்கன்னா, அவங்களுக்கு திருப்தியா இருக்கு. ம். அப்ப என்ன வேலைகளா இருந்தாலும் அவங்களுக்கும் நெறைய இருக்கும். உங்களுக்கு எவ்வளவுக்கு ஒரு சில சூழல்கள்லாம் இருக்கோ, அதே இது இருக்கும். அதையும் தாண்டி அவங்க இன்ட்ரெஸ்ட்டா போடுறதுக்கு காரணம், நீங்க குடுக்குற இன்ட்ரெஸ்ட் தான். அப்ப அதே மாரி நீங்க அந்த 20 அந்த 2 லெசன்ல ஒரு 20 கொஸ்டின் வந்து டே டூ டே ஒரு 25 நாள் லெசன் லிஸ்ட் எடுத்து நான் குடுத்துருவேன். 25 நாள் 20 டூ 25 நாள்ல முடிஞ்சிரும். அத நீங்க இது எப்படின்னா, இது நான் ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பேனே ஒரு ஷெட்யூல்ல. நான் ஆல்ரெடி கோச்சிங் சென்டர் போயிட்டு இருக்கேனே. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. சைட் டூ சைட் 2 லெசன முடிச்சிருவீங்க. உங்களுக்கே தெரியாது. ஏன்னா நம்மளே முடிச்சுட்டோம். ஏன்னா லோ ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணுவோம்னா, கடைசி நேரத்துல ரிவிஷன் பண்ணிக்கலாம். இல்ல பார்த்துக்கலாம்னு நெனச்சுட்டு நம்ம விட்டுட்டு போயிருவோம். கவனமா பார்க்க மாட்டோம். அதே மாரி 20 டூ 25 நாள்னா, கால்ஃபருக்கு முன்னாடியே இவங்க 50 லெசன் அப்படித்தானே? ஆமா. கால்ஃபருக்கு முன்னாடி நான் 50 லெசன நான் முடிக்க வச்சு காமிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் படிக்க வச்சு காமிக்கிறேன். 50 லெசன் 6த், 10த்ல என்ன வேணாலும் இத கேட்கட்டும். அப்படி +1, +2 நான் குடுக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இந்த தாட் நல்லா இருந்துச்சு. ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ பதிவுல வந்திருந்தோம். ஸோ இந்த டார்கெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டேல இருந்து தொடங்குறோம். அப்படித்தானே? இப்ப நாளைக்கு இருந்தானே? ரைட். வெட்னஸ்டேல இருந்து இப்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரு 7, 8 மணிக்கெல்லாம் வந்து ஒரு ஷெட்யூல் வந்து குடுத்துருவோம். அது இவங்களே உங்களுக்கு குடுத்துருவாங்க. அந்த டேட் போட்டு அந்த 2 லெசன் முன்கூட்டியே குடுத்துருவோம். என்ன பிளான் பண்ணோம்னா, அன்னன்னைக்கு ஸ்பாட்ல குடுப்போம் அப்படின்னு தோணுச்சு. அது வேணாம். அது எதிர்பார்ப்போட ஒருத்தர் வெயிட் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறதுனால, ஓகே ஸ்டார்ட்டிங்லயே குடுத்துருவோம். அன்னன்னைக்கு டெலகிராம்லயும், கம்யூனிட்டி போஸ்ட்லயும் போட்டுருவாங்க இந்த பாடம் தான்னு. மதியம் 12 மணிக்கு. ஸோ 100 பேர் அட்டெண்ட் பண்ணாலும் சரி, அது 1000 பேர் அட்டெண்ட் பண்ணாலும் சரி, கண்டிப்பா வீட்ல இருக்கிற ஒவ்வொரு உமன்ஸும் இப்ப 100 பேர் அட்டெண்ட் பண்ணா 100 பேர் அவங்ககிட்ட கால் பண்ணி பேசுனதுக்கு சமம். நான் அதான் சொன்னேன். நீங்க கண்டிப்பா மதியம் கரெக்ட்டா 12 மணிக்கு ஷார்ப்பா போட்டுருங்க நித்யா. கண்டிப்பான முறையில
அந்த நீங்க போடுற கொஸ்டின் 100 பேர் அட்டெண்ட் பண்ணிட்டா கூட, 100 பேர் உனக்கு கால் பண்ணி அத பேசுனதுக்கு சமம். நீ 100 பேர்ட்ட கொஸ்டின் கேட்டதுக்கு சமம் அப்படின்னு சொன்னேன். 1000 பேர் அட்டெண்ட் பண்ணா ஒரே நேரத்துல 1000 பேர்ட்ட பேசுனதுக்கு சமம். அத படிக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அந்த 2 மணி நேரம் என்ன படிக்கலாம்னு யோசிக்கிற நேரத்துல கூட, இல்ல மேடம் 12 மணிக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 2 பாடம் படிச்சுருவோம். அந்த 2 பாடம் படிச்சுன்னா, அதுவே உங்களுக்கு என்னன்னா, படிக்கிற ஸ்டைல் டெய்லி உங்களுக்கு வந்து அந்த 2 பாடம் முடிச்ச முழு திருப்தியோட மதியம் 12 மணிக்கு மேல என்ன ஆகும்னா, நீங்க அடுத்த அன்னைக்கு பேட்ச் ஷெட்யூல் இருக்கு. ரெகுலர் அகாடமி படிச்சீங்கன்னா, அது ஒரு ஷெட்யூல் இருக்கும். இன்னொரு பேட்ச்ல இருப்பீங்க. அந்த ஷெட்யூல் இருக்கும். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம். அதே மாரி நீங்க அந்த பாடத்த 2 மணி நேரம் நீங்க படிக்கிற மாரி தான் இருக்கும். 10 மணிக்கு மேல படிச்சாலே போதும். அதுக்கு முன்னாடி மார்னிங் வந்து உங்களுக்கான ஷெட்யூல் படி படிச்சுக்காங்க. ஸோ ஜிகேல அவங்க 50 லெசன் டார்கெட் எடுத்திருக்காங்க. கட்டாயம் என்ன விட 100% பெர்ஃபெக்ட் ஆனவங்க. கட்டாயம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா அத பண்றதுக்கு ஐடியா பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு லிஸ்ட் குடுத்துரலாம்ல? இன்னைக்கு லிஸ்ட் குடுத்துறோம். வெட்னஸ்டேல இருந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் சொன்னேன், அடுத்த வாரம் திங்கட்கிழமை இருந்து ஃபாலோ பண்ணுவோம்ப்பான்னு. அது சொல்ட்டாங்க. அது நீ. எப்ப பார்த்தாலும் திங்கட்கிழமைனா அது நீ. நான் இன்னைக்கே ஆரம்பிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் தான் சொன்னேன், சரி லிஸ்ட் ரெடி பண்ணி நல்லா குடுத்துருவோம். வெட்னஸ்டேல இருந்து ஆரம்பிப்போமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த நாள் இனிய நாளாக எல்லாத்துக்கும் இருக்கட்டும். வேற எதுவும் சொல்லணுமாப்பா? அதான் 50 லெசன் வந்து 25 டேஸ்ல நம்மனால முடிக்க முடியும். ஏன்னா நான் 20 கொஸ்டின் வந்து உங்களுக்கு டெய்லியும் கேட்பேன். நீங்க 2 லெசன் எப்படியாச்சும் படிச்சிருங்க. ஈஸியான லெசன் தான் குடுத்துருப்போம். அந்த ஈஸியான லெசன் 2 லெசன் வந்து நீங்க படிச்சிருங்க. அது 1/2 மணி நேரம் ஆகலாம், 1 ஹவர் கூட ஆகலாம். ஆனா ரொம்ப சின்ன லெசன் தான் இருக்கும். 20 கொஸ்டின் நான் கேட்பேன். எனக்காகவும் டைம் ஒதுக்கி, உங்களுக்கு எக்ஸாம்க்காகவும், சாருக்காகவும், உங்க ஃபேமிலிக்காகவும் நீங்க வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மிஸ் பண்ணிறாதீங்க. உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டானதா நாங்க டாபிக் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ரைட். சூப்பர் பார்த்துக்கங்க. சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டைரக்ட்டா சொல்லியிருக்காங்க. இவர் என்ன நான் முடிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு 50 லெசன் 2 பாடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஸோ இத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்து நம்ம நெறைய விஷயம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு சின்ன சின்ன யோசனையும் உங்களுக்காக தான் இருக்கும். எல்லாத்தையும் பெனிஃபிட்டா நீங்க எடுத்து பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கும் தேவை. ஸோ 2 பேரும் சேர்ந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல நல்ல ரெஸ்பான்ஸ் குடுத்தீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப 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 தேங்க் தேங்க் பண்ணிக்கிறோம். யூ. ஸோ தேங்க் யூ டூ ஆல். தேங்க் யூ. தேங்க் யூ தேங்க் யூ. ஓ! தேங்க் யூ டூ ஆல். தேங்க் யூவா? ரைட்டு. தேங்க் யூ. போதும்.